உண்மையை சொல்லவா பொய்யே சொல்லவா? காலையில் 2 முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, கார சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டேன். மதியானம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். அதில் பிரியாணி கொடுத்துருந்தாங்களா, சும்மா வச்சு கட்டினேன். ஓகே, அதை நான் வீடியோவாக எடுக்கல. காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து செம்ம வேலை. காலையிலேயே ஃபஸ்ட் டே 4 o'clock வேக்கப் பண்ணி ப்ரே பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு மந்த்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன் செஷனை முடிச்சுட்டு, ஓகே கொஞ்ச நேரம் படுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கெஸ்ட்டாக போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பர்சனல் ட்ரைனிங் முடிச்சுட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லி முடிச்சிடலாம். அதாவது இன்னையோட 487 days. போன வருஷம் தொடர் பயணம் 365 நாள் தொடர் பயணம் முடிச்சோமா, 366 days முடிச்சுட்டு, இப்போயும் இந்த வருஷமும் இது நாள் வரைக்கும் ஸ்கிப்பே பண்ணல. நம்ம பண்ணலன்னா யாருக்கு தெரிய போகுது? எவ்வளோ ஒரு வீடியோ இருக்குது. ஸோ சும்மா எதனா ஒன்று போட்டு விட்டு படுத்தலாம், இல்லை பண்ண வேணாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இன்றைக்கி 487வது நாள். ஓகே, சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மேலே வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ணேன். ஜஸ்ட் உண்மையை சொன்னால் மணி வந்து இப்போ கரெக்டாக என்னப்பா, ஐயோ வாட்சே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 10:20 அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஓகே, லைக் ஒரு 20 minutes தான் ஒர்க் அவுட்டு. என்னென்ன பண்ணேன்னு குயிக்காக காட்டுவா, சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு 5 ரெப்பு காட்டுறேன். ஒரே ஒரு 12 கிலோ கெட்டில் மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்விங்கு. ஓகே, ஒரு 100 ஸ்விங்கு ஃபார் டைம். எவ்வளோ ரெப்பு முடியுதோ அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணேன்னா, அதுக்கப்புறமேட்டு ஸோ நீலிங்கில் உக்காந்துட்டு லெக் சிங்கிள் லெக்கில் ப்ரெஸ்ஸு, செஸ்ட்டு, ஷோல்டர் ரெண்டுமே சேர்த்து, அப்புறம் செஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் ஆகும். இது ஒரு 50 ரெப்பு. ஓகே, ஃபார் டைம் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு லைக் காப்லெட் ஸ்குவாடு, இது ஒரு 50 ரெப் பண்ணேன். 100 50 50 பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ரஷ்யன் டெஸ்ட்டு. ஓகே, இது ஒரு 25 ஈச் சைடு, டோட்டலாக 50 பண்ணேன். ஆல் தான் 250 ரெப்பு முடிச்சிட்டேன். ஓகே, கீழே போய் இப்போ எதனா தோசை இல்லை ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு படுத்துருவேன். சாக்கு போக்கு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்கள் மைண்டு, உங்கள் உடம்பு ரெடியாக இருந்ததுன்னா யூ கேன் டூ எனி டைம். அப்படி தான் என்னுடைய செல்ஃபில் நான் சொல்ல முடியும். ஓகே, காலைல பண்ணால் அது ஏறும், சாயங்காலம் பண்ணால் அது ஏறும்லாம் இல்லை. எந்த நேரத்தில் பண்ணாலும் உனக்கு பிடிச்சி பண்ணால் தான் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், தரமாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சிக்கோங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஸோ கமெண்ட்டில் ஒரு ஆர்ட்டை போட்டு விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் காலையில் எக்ஸ்கியூஸ் க்ரியேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். லவ் யூ. கோச் மாதிரி பெட் நாங்கெல்லாம் கோச்.